பிரிகத்தான் நேஷனலின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 4 மாநிலங்களுக்கு எதிராக ஒற்றுமை அரசாங்கத்தின் அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் இன்னமும் அரசியல் விளையாட்டை ஆடி வருவதாக கிடா மந்திரி விசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒத்துழைப்பதில் எதிர்க்கட்சியினர் வெளிப்படையான போக்கை பின்பற்றி வந்தாலும் அமைச்சர்களும் அவர்களின் துணை அமைச்சர்களும் அரசியல் விளையாடுவதையே இன்னமும் பின்பற்றி வருவதாக அவர் கூறினார். ஒத்துழைப்பு கரங்களை தாங்கள் நீட்டியுள்ளோம், ஒன்றாக சேர்ந்து பணியாற்ற விரும்புவதையும் தாங்கள் வெளிப்படுத்தி வருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், எனினும் தங்களுக்கு வழங்கப்படும் ஒத்துழைப்புகளில் பெரும்பாலானவை வெறும் அரசியல் விளையாட்டாகவே இருக்கின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். தங்களை குறை கூறுவதற்கான ஆயுதமாகவும் அவற்றை பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் வாங்கியில் நேற்று திங்கட்கிழமை நடந்த SG4 கூட்டத்தின் போது செய்தியாளர்கள் மத்தியில் சனூசி இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீதான அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் அரசியல் துன்புறுத்தலுக்கு சமம் என்று 1MDB விசாரணையில் அவரின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தனர். 1MDB நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களால் மீறல்கள் மற்றும் தவறான செயல்கள் புரியப்பட்டிருந்தாலும் 1MDB முழுமைக்கும் நஜீப் பலிகடா ஆக்கப்பட்டார் என்று வான் அஸ்மான் ஐமான் வான் ஃபக்ருடின் தெரிவித்துள்ளார். அரசு தரப்பு வழக்கின் முடிவில் தற்காப்பு வாதங்களை சமர்ப்பித்த அவர், அந்த முன்னாள் இயக்குநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் பலர் நஜீப்பிற்கு எதிராக சாட்சியம் அளித்ததாக அவர் கூறினார். மியான்மரில் செயல்படும் மனித கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய ஒரு மலேசிய நபரை போலீசார் தேடி வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். டத்தோஸ்ரீ விருது பெற்றவரான அந்த நபர் முன்னாள் துணை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு அரசியல்வாதி என்றும் அவரின் மனைவி உள்ளிட்ட மூவரிடமிருந்து இதுவரை வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டத்தோஸ்ரீ விருது பெற்ற இன்னொரு நபரையும் போலீசார் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டாய தொழில், துன்புறுத்தல், மனித உடல் உறுப்புகள் கடத்தல், கொலை போன்ற நடவடிக்கைகளில் அக்கும்பல் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். நம் நாடு தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றால், பலமிக்க நாடாக உருவாக வேண்டும் என்றால் இனங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக களையப்பட வேண்டும் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். மலேசியா விடுதலை பெற்றதில் பல்லின மக்கள் ஒருங்கிணைந்து பெரிய பங்காற்றியுள்ளனர். பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் ஒருமித்த செயல்பாடுகள் மலேசியா உருவாக்கத்திற்கும் மேம்பாட்டிற்கும் துணையாக இருந்து வந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். இது தொடர வேண்டும் என்றால் சமூகங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு களையப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவின் பல்வேறு இன மக்களின் ஒற்றுமை மற்றும் இணக்கத்தை காக்கவும், சிரமங்களை பார்வையிடவும், தீர்வுகளை ஆராயவும் பாகுபாடு இல்லாத இன ஏற்றத்தாழ்வு மாநாடு கோலாலம்பூரில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் அண்மையில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளில் 8 பேர் கைது செய்யப்பட்டதோடு அவர்களிடமிருந்து போதைப்பொருள் கலக்கப்பட்ட வேப் திரவமும் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த திரவம் 400க்கும் மேற்பட்ட புட்டிகளில் காணப்பட்டன. அவற்றில் மொத்தம் 8000 மில்லி லிட்டர் அளவுக்கு வேப் திரவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது MDMA எனும் போதைப்பொருள் திரவம் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயா நடன பள்ளியின் பரதநாட்டிய வகுப்பு நேற்று கிள்ளானில் தொடங்கியது. அழகும் ஆரோக்கியமும் ஆன்மீக தெளிவும் தரும் இந்த புனித கலை அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அலங்கரிக்க வேண்டும் எனும் நோக்கில் நம் பிள்ளைகளுக்காக பிரத்யேக பரத பயிற்சியை வழங்கும் அப்சரஸ் நிருத்யா நாட்டியாலயா நடன பள்ளிக்கான இந்த பரதநாட்டிய வகுப்புகள் நேற்று முதல் கிள்ளான் தமான் கிளான்ஜியா ஜலான் செருலிங் அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. தொடக்க நிகழ்வின் சிறப்பு வருகையாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையும், 6:30 மணி முதல் 7:30 மணி வரையும் இந்த வகுப்புகள் நடைபெறும். பாரம்பரியமிக்க இந்த நடனத்தை கற்றுக்கொள்ள ஆர்வமுடையவர்கள் வகுப்புகளில் சேர்ந்து பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம். நாட்டிய துறையில் 25 வருடங்களுக்கும் மேல் அனுபவமிக்க குரு ஸ்ரீமதி மங்களேஸ்வரி அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.